Hey my BL buddies, welcome back to Sangavi Talks. இன்றைக்கி நம்ம சேனலில் ஜூனியர் மார்க் சீரிஸோட அடுத்த எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் எல்லோரும் பேக்கரியில் தான் இருக்காங்க. அப்போ டீம் நார்த்தியோலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாய் வந்து யூக்கும் நார்த்துக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்து சீக்கிரம் கிளம்புங்க, எல்லாம் டிராஃபிக்கில் லேட் ஆயிருன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது எம்பையருக்கு கிளம்புறதுக்கு தான். அப்போ நார்த் சொல்கிறான், இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னர் கூப்பிட்ருக்காங்க, நீயும் வான்ட்டு. ஆனால் பையன் என்ன கேட்குறான்னா யாரை இன்வைட் பண்ணாங்கன்ட்டு. அதாவது நார்த்தை மட்டும்தானே இன்வைட் பண்ணியிருப்பாங்க, பையன் அவங்க கூப்பிட கூட இல்லை. அப்போ இவனும் சொல்கிறான், நீ எவ்வளோ நாள் தான் இப்படி கோச்சிட்ருக்க போகிற வான்ட்டு. ஆனால் பையோ, இல்லை நான் கோச்சிட்டுலாம் இல்லை, உனக்கே தெரியும்ல நைட் நேரம் பேக்கரி பிஸியாக இருக்கும்ன்ட்டு, நான் இங்கே பார்த்துக்கிறேன், நீ போயிட்டுவான்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் யூவும் நார்த்தும் அங்கேருந்து கிளம்ப டிம்மை பார்க்குறான். டிம் வந்து ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சிட்ருக்கான். ஏன் பிஸியான்னு கேட்க, ஆமாம் இப்போ தானே வேலை கிடச்சிது, இதில் ஒரு ப்ராஜெக்ட் வேறு இருக்குது, அதனால் கொஞ்ச நாளைக்கு பிஸியாக தான் இருப்பேன், அதனால தான் உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, இருந்தாலும் நான் உனக்காக டைம் ஒதுக்கி உனக்கு அப்டேட்லாம் பண்ணுவேன்னு சொல்ல. அப்போ பை சொல்கிறான், நான் கொஞ்ச நேரமாச்சு பீஸ்ஃபுல்லாக இருப்பேன், நிம்மதியாக இருப்பேன்ட்டு. அதாவது இவன் பிஸியாக இருந்தால் பீஸ்ஃபுல்லாக இருப்பேங்கிறான். பட் டிம்மும் அதெல்லாம் இல்லை, நான் உன்னை கண்டிப்பாக வந்து பார்ப்பேன்னு மாதிரி சொல்ல. பை சொல்கிறான், என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியாங்கிற மாதிரி. அப்புறம் நீ ஏன் என்னை வந்து பார்க்கணுன்னு கேட்க, டிம் சொல்கிறான், ஏன்னா நம்ம பாய் ஃப்ரெண்ட்ஸ்லன்ட்டு. ஆனாலும் பை சொல்கிறான், அதான் நம்ம ரெண்டு பேரும் இன்னும் ஒன்றெல்லாம் சேரல, நம்ம பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல. அப்போ டிம் வந்து, ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனாலும் எனக்கு ஓகே தான், பட் இப்போ நான் கிளம்போது எமோஷ்னல் சப்போர்ட் கிடைக்குமான்னு கேட்டு அவன் கிஸ் பண்ண கேட்குறான். ஆனால் பை அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல. ஆனால் எனக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு அவன் பையன் கிஸ் பண்ணிடுறான். என்ன பண்ணுறேன்னு சொல்லி அவன் அடிக்க, இப்போ நான் அடிச்சேன்னா நான் மறுபடியும் கிஸ் பண்ணுவேன்னு சொல்ல. பை மறுபடியும் அடிக்கிறான். அப்புறம் அவனை விலகி விடாமல் டிம் அவனை மறுபடியும் கிஸ் பண்ணுறான். அப்புறம் பை வேணுன்னே மறுபடியும் சண்டை போடுற மாதிரி அடிக்க, இவன் மறுபடியும் அவனுக்கு பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பை அடிச்சுட்டு ஓட, இவன் பிடிச்சி கிஸ் பண்ண, அப்படியே ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே அந்த சைடு கேமராவை நகர்த்தினா பியூர் இவங்க பண்ணுற அளப்புறலாம் பார்த்துட்டு முடியலடா அப்பாங்கிற மாதிரி தான் இருக்கான். இப்போ அப்படியே 2 மாதம் கழித்து காட்டுறாங்க. நார்த் கடைக்கு மறுபடியும் அவங்க அதுக்கு வந்திருக்காங்க போல். அப்போ அவன் டென்ட்லாம் நல்லா செட் பண்ணி டாஜனுக்கு எல்லாமே நல்லா பண்ணி காட்டிட்டான் ட்ரையலெல்லாம். அவனுமே இது பிடிச்சிருக்குமா, இது ஃபன்னாக இருக்குன்னு சொல்ல. அவங்க அத்தையுமே நான் இது 2 வாங்கிக்கிறேன்னு சொல்ல. நார்த்துக்கு அப்போ தான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் நார்த்தை பற்றின ரிப்போர்ட்டை அவங்க தாத்தா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னென்னா அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, சேல்ஸில் வந்து 3% இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேனேஜர்ஸுமே நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, எல்லாம் நல்லாவே கஸ்டமர்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கானாமான்னு சொல்ல. அவங்க தாத்தாவும் இவங்களோட ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு இவங்களை அடுத்த லெவலில் அப்படியே மேனேஜ்மெண்ட்குள்ளே ஓரளவு கொண்டு வந்துட்டாங்க போல். ஓகே நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்ட்டு. 2 பேரும் சேம் டீம்லேயே தான் இருக்கீங்க, ஆனால் என்றைக்குமே பர்சனலாக வேலைக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே இவங்க 2 பேருமே ஹாப்பிட்டாங்க இவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறத பார்த்து. அதுக்கப்புறம் போய் தாத்தாவே ஹக் பண்ணி என்னை இப்போ மன்னிச்சிட்டிங்களேன்னு கேட்க, அவங்க தாத்தாவும் மன்னிச்சிட்டாரு போல். அதோட இவங்க பழையபடி அவனோட வீட்டுக்கே வரலாம் ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வீடியோ காலில் பைக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான், நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நாங்கள் 2 பேருமே பாஸ் ஆகிட்டோம், இன்றைக்கி டீம் டின்னர் இருக்கும், அதுக்காச்சும் நீ வான்ட்டு. ஆனால் பை வந்து வரலான்னு தான் சொல்கிறான். அப்புறம் கிராண்ட்பா என்னை மன்னிச்சிட்டாரு, என்னோடய கிரெடிட் கார்டு எல்லாமே என்கிட்ட கொடுத்துட்டாரு, உனக்கு நான் உன்னை தட்டான்னு கேட்க, பை சொல்கிறான், இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்ட்டு. அப்போ கரெக்டாக பையோட பேரண்ட்ஸ் அங்கே வந்து நீ பைக்கிட்டே பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க, இவனுமே நார்த் வந்து அவங்ககிட்ட தரான், அவங்க அப்பா அம்மா பேசுகிறாங்கன்ட்டு. ஆனால் பையோ இங்கே ஒரு பேக்கரியில் ரொம்ப பிஸியாக இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறான். ஆனால் பியோர் பார்க்குறான், பேக்கரியில் காக்கா இல்லை, இவன் இப்படி சொல்லி கட் பண்ணிட்டானோன்னு பியோர் புரிஞ்சுக்கிட்டு போய் பைக்கிட்ட பேசுகிறான். என்ன உனக்கு கஷ்டமான டைம்லேயும் உங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் கூட உனக்கு ஹெல்ப் பண்ணல, அதனால் வருத்தப்படுறியான்ட்டு. அது அவங்க மேலே தப்பு இல்லை, தாத்தா சொன்ன வார்த்தைக்கு அவங்க கட்டுப்பட்டுருக்காங்கன்ட்டா பை சொல்கிறான். அதுவும் இல்லாமல் அவங்க எப்பயுமே எனக்கு ஹெல்ப் பண்ணதில்லை, எப்பயுமே இதே மாதிரி தான் இருந்திருக்குன்னு சொல்ல. அது வந்து நீ எப்பயுமே தன்னாகவே இப்போ எல்லாம் பண்ணிப்ப, இந்த நார்த் மாதிரி இல்லைல்ல, நார்த்லாம் எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுவான், அவனை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பையனை பற்றி நல்லா புகழ்ந்து தான் பேசுகிறான். நீ பேக்கரி எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க, யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, ஒர்க் சூப்பராக பண்ணுறீங்க, உங்களுக்கு கொடுத்த சேல்ரி எல்லாம் ஒர்த்தான சேல்ரி, நானே உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு நினைக்கிறேங்க மாதிரி பேச. அப்போ பை அப்படியே திரும்பி பார்க்குறான். அவனை முறைச்சிட்டு எல்லோரும் ஏன் என்கிட்ட வம்புக்கு வந்து நிற்கிறதில்ல, ஏன் என்கிட்ட எதுவுமே வச்சுக்கிறதில்ல தெரியுமாங்கிற மாதிரி பார்க்க. அப்போ பியூர் பயந்துட்டான். ஓகே எனக்கு ஒரு கால் வருதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிட்டான்.
இப்போ நார்த்தும் யூவும் மீட்டிங்கில் இருக்கும்போது ஆக்சுவலாக அவங்க போகிற ஒரு கம்பெனியில் கிஃப்ட் ஃபார் லவர்ஸ் அந்த தீமில் தான். ஸோ நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறனால உங்களுக்கு இந்த தீம் ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ என்னென்னா இந்த இதுக்கு வந்து நீங்கள் ஐடியாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 பேரும் தனித்தனி டீம்லேயே இருந்துங்க. யார் ஃபஸ்ட்டு வந்து நல்லதாக பெஸ்ட்டாக தராங்க பார்க்கலாம். நீங்கள் 2 பேருக்குள்ளேயே காம்பீட் பண்ணிக்கோங்க. அதாவது இது எந்தளவுக்கு சீரியஸாக இருக்குன்ட்டு அப்போ நாரத் கேட்க அவங்க சொல்கிறாங்க, உங்களில் ஒருத்தங்களுக்கு ப்ரைஸ் இருக்கும், அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு ஈஸியாகவே போகிற மாதிரி. அப்போ தோத்துட்டான்னு கேட்க அவங்க மேபி இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சாங்கல்ல அந்த இடத்துக்கே கூட போக சான்ஸ் இருக்குது, அவங்களுக்கு கிடைச்சது எல்லாத்தையும் விட்டுட்டு. அதை கேட்டோன்னு நார்த் அப்படியே யோசிக்கிறான், இந்த விஷயத்தில் நான் உங்ககிட்ட ஈஸியாகவே போக மாட்டேங்கிறான். 2 பேரும் காம்படிஷன் மூட்டில் தான் இருக்காங்க. இப்போ பையன் என்ன பண்ணுறான்னா குக்கீஸ் செஞ்சிட்ருக்கான், அதுவும் டக்லிங் தீமாட்டம் இருக்குது. அப்போ வந்து பியோர் அங்கே வரான். ஆக்சுவலாக பை வந்து ஒரு மாதிரி தனியாக நின்றுட்டுருப்பானே. அப்போ பியோர் என்ன சொல்கிறான்னா, இப்படி எல்லோரும் பிஸி ஆகிட்டதுக்கப்புறம் தனிமையில் இருக்க ஃபீலிங் இதுதானாங்கிற மாதிரி அவன் சோகமாக சொல்ல பை திட்டுறான், டே அதெல்லாம் என் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் அமைதியாருன்ட்டு. அப்போ பியோருமே சரி ஓகே, டிம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார், அவர் ஆஃபீஸ் இப்போ ரெகுலராக போயிட்டுருக்காரா, ஃப்ரீலான்சர் இல்லையான்னு கேட்க ஆமாம் அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்கிற மாதிரி பை சொல்கிறான். ஓகே, அவர் வந்தே கொஞ்ச நாள் ஆகும்ல பேக்கரிக்கு வந்து, அதனால தான் நீங்கள் அவரை மிஸ் பண்ணுறீங்களாங்க மாதிரி கேட்க அதெல்லாம் நான் மிஸ் பண்ணலங்கிற மாதிரி தான் பை சொல்கிறான். அப்போ இந்த குக்கீஸில் என்ன மீனிங்கில் செஞ்சுருக்கீங்க இந்த குக்கீஸ், டக்லிங் குக்கீஸ்லான்னு கேட்க இதெல்லாம் ஒரு மீனிங்கும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி பை சமாளிக்கிறான். ஆக்சுவலாக அந்த டக்லிங்கிற வார்த்தையை கேட்டோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், டிம் எப்பயும் பையை டக்லிங் தானே கூப்பிடுவான். ஸோ அதனால தான் அந்த தீமில் குக்கீஸ் செஞ்சுருக்கான் போல். இப்போ ஒரு ஆர்டர் வருது ஆன்லைனில், என்னென்னா டிம் தான் ஆர்டர் பண்ணியிருக்கான். அதை கேட்டோன்னே பை அப்படியே ஆவலாக எட்டி பார்க்குறான். அதுலேயும் இவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த டெலிவரியை பை வந்து கொடுக்கட்டும், நான் அவனை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். இவன் ஆவலாக பார்த்துட்டு இருப்பான். ஆனால் பியோர் பார்க்கும்போது அப்படியே திரும்பிக்கிறான். நான்லாம் கொண்டு போகலங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே நான் வேறு டெலிவரியால் கொண்டு போக சொல்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம் நானே கொண்டு போகிறேன், நம்மளுக்கு டெலிவரி காஸ்ட் கொஞ்சம் மிச்சமாகும்லன்னு சொல்லிட்டு அவன் உடனே சாவி வாங்கிட்டு கிளம்புறான். பை ஒரு நிமிஷம் நில்லுங்க, நீங்கள் குக்கீஸே மறந்துட்டு போகிறீங்களேன்னு கேட்க இவனுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, ஆமாம்மா நான் ஆர்டர் நானே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு இருக்கான். ரொம்ப ஹரியில் இருக்க போகிறீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பியோர் அவனை கலாய்ச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் டிம்முக்கு கொடுக்க கொண்டு போயிட்டான். அங்கே டிம் உள்ளே வேலை பார்த்துட்ருக்க அவனை ஒரு மாதிரி பெருமையாக பார்த்துட்டு ரசிச்சுட்டு தான் பையன் நின்றுட்டுருக்கான். அப்போ டிம்முமே அவனை பார்த்து வெளியே வந்து கூப்பிட்றான், வா உள்ளே போகலான்ட்டு. ஆனால் பை இல்லை வேணாம் நான் இதுக்குன்னு சொல்கிறான். நீ வான்னு சொல்லிவிட்டு அவனை உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் பை அந்த ஆர்டர் கொடுத்துட்டு அதில் இவன் செஞ்சுருப்பான்ல அந்த குக்கீஸுமே கொண்டு வந்திருக்கான். இது நான் செஞ்சேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு, சும்மா டெஸ்டிங் தான் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி இவனுக்கு செய்யாத மாதிரி அவன் காட்டிக்கிறான். ஆனால் அவன் டிம்முக்காக தான் செஞ்சுருப்பான் போல். அப்புறம் இவன் அதை பார்த்துட்டு இது இவ்வளோ க்யூட்டாக இருக்குது, எனக்கு சாப்பிட்றக்கே தோண மாட்டேது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்படி சாப்பிட்லன்னா விடுன்னு சொல்கிறான். டிம்மும் இல்லை நான் சாப்பிட்றேன்னு சொல்ல அப்புறம் பையே ஊட்டி விட்றான். அந்த டேஸ்ட் நல்லா இருக்குது, பட் ஏதோ சிமிலராக இருக்குது, எனக்கு நல்லா தெரிஞ்ச டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல அப்பா பை சொல்கிறான், உனக்கு லெமன் பிடிக்கும்ல அதனால தான் இதில் லெமன்லாம் ஆட் பண்ணி நான் செஞ்சேன்னு சொல்ல. ஆக்சுவலாக பை வந்து அவனுக்காக எஃபர்ட் போடாத மாதிரி காட்டிக்கிறான், ஆனால் நிறையவே எஃபர்ட் போட்டிருக்கான். சரி இதுக்கு என்ன பேர் வைக்கலாங்கிற மாதிரி யோசிக்க இவன் டக்லிங்குன்னு சொல்லுவான்ட்டு பை யோசிக்கிறான் போல். பட் டிம் என்ன பண்ணுறான்னா, இதுக்கு என்ன வைக்கலாம், ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ, இல்லைனா மீலில்லி, இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு பையோட மூஞ்சிக்கிட்ட வச்சு பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த ஆஃபீஸில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, என் வாழ்க்கையிலே இவ்வளோ சிங்கிளாலாம் ஃபீல் பண்ணதில்லைன்ட்டு. அப்போ இவங்களாம் பார்க்கும்போது பைக்கு ஒரு மாதிரி செய்யாயிடுச்சு, நான் கிளம்புறேன், நான் அவுட் சைடர் தானேன்னு சொல்ல டிம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறான். அங்கே வேலை செய்கிறவங்களும் அப்படி தான், ஆமாம் அப்போ நீங்கள் இங்கே இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் வீடாட்டு நினச்சிக்கோங்கன்னு சொல்ல இவன் பார்க்குறான், என் பேர் இப்படி உங்களுக்கு தெரியும்னு. ஆக்சுவலாக டிம்மோட டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா அவன் பையன் இவனு இருக்க ஃபோட்டோ தான் வச்சுருக்கான். அதுவும் நாள் முழுக்க இவங்ககிட்ட பையை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பான் போல். அதெல்லாம் கேட்கும்போது பைக்கு சரியாகுது என்ன பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. ஆனால் டிம்மும் ஏன் அதனால் என்னங்கிற மாதிரி தான் ரியாக்ஷனில் இருக்கான். அதுக்கப்புறம் பைக்கு அவன் ஊட்டி விட பையும் அவனை பார்த்து சிரிக்கிறான். ஆக்சுவலாக டிம் இப்படிலாம் பண்ணுறது பைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல். இன்னொரு பக்கம் யூவின் அறுதியை காட்டினாங்கன்னா அவங்க இப்போ மறுபடியும் ஒன்றா தானே வேலை செய்ய போகிறாங்க, அதனால ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஒன்றாவே எல்லா வேலை செய்யலான்ட்டு இருக்க. அப்போ நானாக வந்துடுறா. இவங்க 2 பேர் இருக்கிறத பார்த்து உங்களை பார்க்குறக்கு பையும் டிம்மையும் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியான்னு கேட்க ஆமாம் நான் அப்பப்போ கதவை தட்டாமல் உள்ளே வந்துடுவேன், அப்போல்லாம் அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்ல நார்த்தால் அதை நம்ப முடியல. ஆனால் யூக்கா அப்படி தான் இருப்பாங்க போலன்னு தோணுது.
எனக்கு இப்போ தான் ரிலீஃபாக இருக்குது. உங்களுக்கு போன டைம் இந்த பொசிஷனில் இருந்தவங்க லவ்வர்ஸாக தான் இருந்தாங்க. பட் அவங்க இப்போ வேலையிலேயே அவங்களுக்கு பிரச்சனை வந்துடுச்சு. இந்த வேலை செய்யும்போது கருத்து வேறுபாடு வரும்ல, அந்த மாதிரி கருத்து வேறுபாடு வந்து அவங்க ஒவ்வொரு டைம் மீட்டிங் போகும்போதும் அந்த ரூமே ரொம்ப டென்ஷனாக இருக்கும். நல்ல வேலை அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க இடத்துக்கு தான் நீங்கள் ஃபில் ஆயிருக்கீங்கன்னு சொல்ல, ஒவ்வொரு டைம் இதெல்லாம் சொல்லும் போதும் அப்படியே யூக்கும் நார்த்துக்கும் அடிமேல் அடி அட ஷாக்காக இருக்குது. என்னது, முன்னாடி இருந்தவங்க சண்டை போட்டாங்களா, பிரேக்கப் பண்ணிட்டாங்களா, இப்போ வேலையை விட்டு போயிட்டாங்களா, அதுக்கு பதிலாக தான் நாங்கள் வந்திருக்கோமான்ட்டு அவங்களால ஷாக் தாங்க முடியல. அப்போ நானாவும் சொல்கிறேன், நல்ல வேலை நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ண மாட்டிங்களா, வாரக்கணக்காலாம் நீங்கள் ஒன்று செஞ்சிருவீங்கன்னு சொல்ல, ஆமாம்மான்னு இவங்களும் ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது. பட் அடுத்த சீன்லேயே இவங்க மீட்டிங்கில் இவங்களோட ஐடியாஸ் சொல்லணும்ல. ஆக்சுவலாக இப்போ என்ன ப்ரெசென்ட் பண்ணுறான்னா, அவன் வந்து இந்த வைரலாக்கி இந்த மாதிரி 2 லவர்ஸுக்கு கொடுக்குற கிஃப்ட்டை வைரலாக்கி அது மூலமாக கிஃப்ட் தர வைக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லிகிட்டு இருக்கான். பட் என்ன சொல்கிறான்னா, பட் அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கானது, நம்ம வந்து இந்த மாதிரி பேர் ப்ராடக்ட்ஸுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கலான்னு சொல்ல, பட் அதெல்லாம் எப்பயுமே எல்லோரும் பண்ணுறது தானே, ஆன்லைனில் கூட அது பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல, வந்து பட் நீங்கள் சொல்கிறது ரிஸ்க்குன்னு சொல்ல, அப்படியே மாற்றி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ என்ன, நான் சொல்கிறது நல்லா இல்லை நீ சொல்கிறியான்ட்டு அவங்க பயங்கரமாக சண்டை போட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க போடுற சண்டை எல்லாம் வெளியே நின்று ஆன்ட்டி, டாசன், நானா, தாத்தா எல்லாருமே கேட்டுட்ருக்க. அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க, ஒருவேளை இவங்க சண்டை போடுறதும் அவங்க மோட்டிவ்னா அது நல்லாவே நடக்குதுன்ட்டு. பட் தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, அவங்க 2 பேரும் நான் ஒன்றா வேலை செய்ய விட்டது அவங்க லைஃப் லாங் நல்லா ஒர்க் பண்ண கற்றுக்கணும், அவங்க லைஃப் லாங் ஒன்றாவே இருக்கணும் எத்தனை சண்டை வந்தாலும், அதனால தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டின்னருக்கு போயிருக்கும் போதும் இவங்க அப்படியே கோவமாக தான் உட்காந்துட்ருக்காங்க. என்னாச்சுன்னு பை கேட்க சொல்கிறான், ஏன்டா இன்னுமா நீ அந்த விஷயத்தில் டென்ஷனாக இருக்கன்ட்டு. அப்போ நார்த்துமே, ஆமாம் நான் சல்கியாக தான் இருக்கேன், நான் வந்து அவனா சண்டை போடுறேன், ஒரு பேட் பாய் ஃப்ரெண்ட், நான் வந்து வேலை செய்கிற கூட வேலை செய்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்க மாட்டேன், நான் எல்லாத்துலேயும் மோசமாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவனே கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ திருன்னு முழிச்சிட்ருக்க. அப்புறம் பை சரி ஓகே நீ அவங்க கூட கிளம்புன்னு சொல்லிடுறான். அப்புறம் வந்து பைக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நாளைக்கு பின்னாடி ஓடிடுறான். ஆக்சுவலாக இவங்க 3 பேர் தான் சாப்பிட வந்திருப்பாங்க. பட் இப்போ பை மட்டும் தனியாகிட்டான்ல, அங்கே ஆர்டர்லாம் வந்துருச்சு. இங்கே இருந்தவங்களான்னு கேட்க, இல்லை இந்த ஆர்டர்லாம் நானே எடுத்துக்கிறேன்ட்டு பை சொல்லிட்டான். பட் அதுக்கப்புறம் அவன் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறான் போல். வீட்டுக்கு கூட அதெல்லாம் பார்சல் பண்ணி கொண்டு வந்துட்டான். அவன் வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது கூட டக்குன்னு அதை வச்சுட்டு சோகமாக ஃபோன் எடுத்து ஸ்டோரிஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறான். அதில் அவங்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இவனுக்கு ரொம்பவே மிஸ்ஸிங்காக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறான்னா, டிம்முக்கு கால் பண்ணுறான். டிம்மு ஃபோன் எடுத்து கேட்க, இல்லை சும்மா தான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு கட் பண்ண போகிறான். அப்போ டிம்முக்கு புரிஞ்சிச்சு என்னாச்சுன்ட்டு. பை ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்கிறான். ஆனால் டிம் உடனே கிளம்பி பையா பார்க்க வந்துடுறான். அப்புறம் அவனுக்கு வாட்டர் பாட்டிலாம் ஓப்பன் பண்ணி தந்துட்டுருக்க. இவன் சொல்கிறான், இல்லை இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் உன்னை நான் கூப்பிட்டேங்கிற மாதிரி. அப்போ டிம்முமே என்னாச்சு என்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறான். ஆக்சுவலாக பை எவ்வளோ தனிமையில் இருந்தான்னு இப்போயே நல்லா புரிஞ்சிருக்கும். நான் இத்தனை நாள் எல்லாத்தையும் தனியாகவே ஈஸியாக செஞ்சுட்டு இருந்தேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் அது எல்லாமே எவ்வளோ கஷ்டம்னு தெரியுது. இத்தனை நாள் நானே போதும், யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லைன்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் தனியாகும் போது தான் அது எவ்வளோ ஹர்ட் ஆகுதுன்னு எனக்கு புரியுது. நான் அவ்வளோ மோசமான ஆளா, யாருமே என் கூட இருக்க விரும்ப மாட்டாங்கன்னு சொல்ல, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லோரும் உன் கூட இருக்க விரும்புவாங்கன்ட்டு டிம் சொல்கிறான். பட் பையன் என்ன சொல்கிறான்னா, ஆனால் அந்த மாதிரி நீ யாருமே ஃபீல் பண்ண வச்சதில்ல, ஒருத்தங்களை தவிரங்கிறான். அப்போ டிம்முமே சிரிச்சிட்டு, ஒருத்தங்களை தவறியான்னு கேட்க, அப்போ பை வந்து ஆக்சுவலாக டிம்மை தான் மீன் பண்ணியிருப்பான். பட் வந்து இல்லை யாருமே நான் அப்படி ஃபீல் பண்ண வச்சதில்லைன்னு அப்படியே மறுத்துட்றான். அப்போ டிம் சொல்கிறான், இங்கே பாரு, உன்னோட இந்த வெர்சனை நான் பார்க்க முடியாதுன்னு நினச்சேன். இப்படி பயந்து எமோஷ்னலாக இருக்க பர்சனை நான் பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டேன். இப்படி என்கிட்ட எப்போயாச்சும் தானே இருப்பேன்னு சொல்ல. அப்போ பைசு கேட்குறான், உனக்கு ஏன் என்னை பிடிச்சிருக்குன்னு. நான் இதை ஏன் கேட்குறேன்னா, எனக்கே அதுக்கான பதில் இல்லை. யாருமே என்னை லவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறது வேணாம், எனக்கு ஈஸியாக இருக்குது. உனக்கே என்னை பிடிச்சிருக்குங்கிற மாதிரி பை கேட்டுட்ருக்கான். ஆனால் டிம் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நீ என்னை பொய் சொல்கிறவன்னு சொல்கிறான், ஆனால் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்தை நம்பு, எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும், தயவு செஞ்சு அதை மட்டும் நம்புன்னு சொல்ல. பையுமே அழுதுட்டு தான் பேசிகிட்டு இருப்பான். ஓகேன்னு சொல்கிறான். டிம் அவன் பக்கத்தில் இருக்கிறது அவனுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. இன்னொரு பக்கம் யூவையும் நடத்தி காட்டினாங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தவங்க மூஞ்சி பார்த்துட்டு அந்த சண்டை போகிற அட்மாஸ்பியரில் இருந்தாலே பிடிக்காதுல்ல. சப்பா என்னால் முடியல, நம்ம சண்டை போட வேணான்னு சொல்ல, யூவுமே ஆமாங்கிறான். அதோடு நம்மளாம் பிரேக்கப் பண்ணக்கூடாதுங்க மாதிரி இங்கே நார்த்து பயந்துட்டு சொல்ல, ஐயோ பிரேக்கப்பா, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ஒன்றே நார்த் பக்கத்தில் வந்து நார்த்து அவன் மடியில் உட்கார வச்சுக்கிறான்.
அப்போ நார்த்துமே சாரி, என் மேலே தான் தப்பு, ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதாக கரெக்டுன்னு சொல்ல யூவும் சாரி கேட்குறான் அவன் பேசினதுக்கு. அப்போ தான் யூ சொல்கிறான், நம்ம ஏன் சண்டை போட்டுக்கணும், காம்பீட் ஏன் பண்ணும், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நமக்கான வேலையை செய்யலான்ட்டு. அப்போ யூ என்ன கேட்குறான்னா, ஆமாம் எனக்கு இந்த டால் நீ கிஃப்ட் பண்ணிடல, அதை ஏன் ஸ்பெஷல் ஒகேஷன் ஏதாவது பார்த்து கொடுக்காம உடனே என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன்னு. ஆக்சுவலாக நார்த் என்ன நினச்சிருப்பான், ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு வெயிட் பண்ணுறதை விட நம்மளை லவ் பண்ணுறவங்கள நம்ம ஹாப்பியாக பார்க்கணும், அதுக்கு எப்போனா என்ன உடனே கொடுத்தாலும் அவங்க ஹாப்பி ஆவாங்கல்ல, அந்த மாதிரி எண்ணத்தில் தான் உடனே அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். ஸோ வந்து யூ அதை வச்சு யோசிச்சுட்ருக்கான். ஸோ இவங்க கேம்பெயினோட இவங்க பிளான் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு மட்டும் கிஃப்ட் கொடுக்குறது இல்லை, ஒவ்வொரு இப்போ அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறதா அர்ஜ் பண்ணும், உடனே அவங்க கிஃப்ட் வாங்கணும்னு நினச்சா கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கேம்பெயின் ஐடியாவை இவங்க சொல்லிகிட்டு இருக்க, வெளியே தாத்தா எல்லாம் நின்று ஒட்டி கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் அவங்க மேனேஜராகிட்டு இருப்பாங்கள்ல, அவங்களுக்குமே இது பிடிச்சிருது, இதே மாதிரி பண்ணிடலான்னு சொல்ல இவங்கெல்லாம் வெளியே நின்று ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. யூக்கும் நார்த்துமே ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பையன் பேக்கரியில் காட்டினாங்கன்னா, அப்போ அங்கே பையோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. இவன் பார்க்குறான், அப்பா அம்மா நீங்களான்ட்டு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, பியோர் தான் கால் பண்ணி சொன்னான், உனக்கு தாத்தா கூட பேசணும், ஆனால் எப்படி பேசணும்னு தெரிலன்ட்டு அவன் சொன்னான்னு சொல்ல இவன் சாக்காயிட்டான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அவங்க தாத்தாவும் வந்து, என்ன உன் வாழ்க்கை எவ்வளோ டஃப்பாக இருந்தால் திரும்ப என்கிட்டயும் நீ அழுதுட்டு வந்திருப்பேன்னு சொல்ல பை சொல்கிறான், இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், நானே பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ அவங்க தாத்தாவோ, சரி ஓகே சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பு, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்ல அப்போ பை வந்து எமோஷ்னல் ஆகிட்டான். ஆமாம் உங்கள் கூட பேசணுன்னா எனக்கும் ஒரு ரீசன் வேணும்ன்ட்டு அவன் எமோஷ்னலாக பேச ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக நார்த் இவ்வளோ எமோஷ்னலாக இருப்பான்னு யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ நார்த் என்ன சொல்கிறான்னா, நம்ம எப்போயாச்சும் ஒரு டைம் ஆச்சு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசியிருக்குமா, ஒன்று நம்ம பேசுகிறதெல்லாம் ஆஃபீஸை பற்றி பேசுவோம், இல்லைனா நார்த்தை பற்றி பேசுவோம். ஆனால் நீங்கள் எல்லாம் உண்மையிலே என்னை ஃபேமிலியாக பார்த்தீங்களா என்ன நான் இந்த வீட்டில் இல்லாதது உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஃபீல் ஆச்சா, நான் செஞ்ச தப்பெல்லாம் மட்டும் உங்களுக்கு ஏன் அவ்வளோ பேச தெரியுது, உண்மையாலேயே அந்த பிரச்சனையில் அதிகமாக பாதிக்கப்பட்டது நான் தான் ஏமாந்துருக்கேன். பட் அன்னைக்கு என்னை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க சொல்லி கேட்டீங்க, எனக்காக யாராவது கேர் பண்ணிக்கிட்டீங்களான்ட்டு அவன் அழுதுகிட்டே கேட்க அவங்க எல்லாருமே எமோஷ்னலாகி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நார்த்துமே தான் பை இப்பெல்லாம் பேசுவான்னு நார்த் எதிர்பார்த்துக்கவே மாட்டான். பைக்குள்ளே இருக்க இன்னொரு சைடு இவங்க இப்போ பார்த்துருக்காங்க. அப்போ அவங்க தாத்தா சொல்கிறாரு, எல்லாம் ஏன் தப்பு தான், உங்கள் அப்பா அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஒவ்வொரு நாளும் பையை மன்னிச்சிருங்க பையை பார்க்க போகணுன்ட்டு உனக்காக பேசிகிட்டே இருந்தாங்க, நான் தான் அவங்கள விடலைன்னு சொல்ல அப்போ தான் பையன் அவங்க அப்பா அம்மாவை பார்க்குறான். ஆக்சுவலாக அவங்க அப்பா அம்மாவும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னு தான் அவன் நினச்சிருப்பான். பட் அவங்களும் இவனுக்காக பண்ணியிருக்காங்க. பட் நான் பண்ண தப்பு என்னென்னா, நான் நீயும் ஒரு குழந்தைங்கிறத சுத்தமாக மறந்துட்டேன், அது ஏன் தப்பு தான் சொல்லிட்டு அவர் பை பக்கத்தில் வந்து உட்காந்து பேசுகிறாரு. என்னோடய கோபம் என்னென்னா, நீ இப்படி ஒரு தப்பு பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, அதுவும் இல்லாமல் நீ வந்து தானாகவே எல்லாம் பண்ணிப்ப, உன்னை பற்றி நான் கவலைப்படாமல் இருந்துட்டேன், அதான் என் தப்பு. இப்போ தாத்தா அப்படி பேச பையன் அப்படியே ரொம்ப அழுதுட்ருக்கான். இந்த இடத்துல மார்க் ரொம்பவே சூப்பர் ஆக்டிங் பண்ணியிருப்பார். ஆனால் உன்னோட கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் நான் உன் பக்கத்தில் எல்லாம் போயிட்டு உனக்கான எமோஷ்னல் சப்போர்ட்டை நாங்கள் தரல, என்னை மன்னிச்சிருப்பேன்னு சொல்லிவிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னை நீ மன்னிப்பியான்னு கேட்க அப்போ இவனுமே மன்னிப்பேன்னு சொல்கிறான். அப்புறம் நார்த்துமே அழுதுட்டு வந்து இவங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படியோ இவங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்பா கூட பேசிகிட்டே கிளம்ப, நீ எப்போ வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணிப்பேன் என் பேர்லன்னு கேட்குறாங்க. பேக்கரியில் இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் உடனே விட்டுட்டு வர முடியாது, அங்கே ஒரு நல்ல ஆளை செட் பண்ணிட்டு தான் நான் வருவேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆக்சுவலாக பியோர் தான் எங்களுக்கு கால் பண்ணால் நினச்சிட்ருக்கோம், பட் என்னென்னா டிம் தான் பியோர் கிட்ட சொல்லி அவனை கால் பண்ண சொல்லியிருக்கான்னு சொல்ல பை இதை கேட்டுட்டு உடனே டிம்மை பார்க்க போகிறான். அப்போ டிம்மும் கார் வரதை பார்த்துட்டு, என்ன உன் ஃபேமிலி கூட மறுபடியும் சேர்ந்துட்டியா, இல்லை இது யாருக்கிட்டாச்சும் திருடிட்டு வந்துட்டியான்னு கேட்குறான். ரெண்டும் தாங்கிற மாதிரி பை சொல்கிறான். அப்போ பை கேட்குறான், ஆமாம் உனக்கு தேவையில்லாத விஷயத்துலலாம் நீ ஏன் மூக்க நுழைச்சன்ட்டு, அதாவது அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுகிறதா சொல்கிறான். ஆக்சுவலாக அவங்க அப்பா அம்மா வந்து நான் ஃபோன் பண்ணால் பேச மாட்டாங்கன்னு நினச்சதான் நான் பியூரை வச்சு பண்ண வச்சேன், அதுவும் இல்லாமல் நீ இவ்வளோ மிசரபிளாக இருக்கிறத பார்த்து யாரால் தாங்க முடியும்னு சொல்ல இவன் சொல்கிறான், நான் நல்லா தானே இருக்கேன்ட்டு. இங்கே பாரு, நான் முதல்ல என்ன நினச்சேன்னா உனக்கெல்லாம் இதேமே இல்லை அப்படிப்பட்ட ஆளாக தான் நினச்சேன், ஆனால் நீ முறை அழுக பார்த்ததுக்கப்புறம் தான் நீ அப்படி இல்லைன்னு தெரிஞ்சு. உனக்கு தெரியுமா அப்போ உன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் அழுகிறத பார்க்கும்போது யாராலே அதை தாங்க முடியாது, அப்போ அவங்க கோவம்லாம் நிற்கவே நிற்காதுன்னு சொல்ல இவன் பேசுகிறத பார்த்து ஸ்பைக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்டா என்னை விட்டு ஓடிக்கினே போறியா என்ன, எதுக்கு இப்படி பேசுகிற, ஒருவேளை தாத்தா என்னை விட்டு போகணும் அப்போ தான் என்னை ஏற்றுப்பேன்னு சொன்னாரான்னு கேட்க இது டிம் கேட்குறான்,
ஓ அப்படியா இருந்தால் நீ என்ன பண்ணுவேன்ட்டு நான் விடமாட்டேங்கிற மாதிரி தான் சொல்ல வரேன் பை. ஆனால் ஸ்டாப் பண்ணிடுறான். அப்போல்லாம் இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு சொல்ல. சரி ஓகே அதுதான் உண்மை, நான் உன்னை விட்டு போகிறேங்கிற மாதிரி திரும்ப. அப்போ பை வேணான்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிறான். அப்புறம் கை விட்டு இல்லை ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்ல இவன் சொல்கிறான் இல்லை இல்லை நான் உன்னை ஜஸ்ட்டு கிண்டல் தான் பண்ணிட்டு. அப்போ பை என்னை ஏமாதாதுன்னு சொல்ல இது ஜஸ்ட்டு டீசிங் தான் சொல்லிகிட்டு இருக்கான். இப்படி ஒரு க்யூட்டான பாய் ஃப்ரெண்டை விட்டுட்டு நான் எப்படி போவேன்னு டிம் கேட்க பை சொல்கிறான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்ட்டு. பரவாயில்ல பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு மழை வர மாதிரி இருக்குது நீ உள்ளவான்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த வெதர் சூப்பராக இருக்குல்ல, இப்போ கரண்ட் போச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி அவன் வாய் அப்போ தான் மூடுறான். உடனே கறந்து போயிடுச்சு. அப்புறம் டிம் சொல்லிகிட்டு இருக்கான் ஆக்சுவலாக இன்றைக்கி நீ வருவான் தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்ட்டு. நான் வருவேன்னு உனக்கு இப்படி தெரியும்னு பை சொல்ல அப்போ டிம் சொல்கிறான் உன் மண்டைக்குள்ளே ஏதாவது ஒரு ஹெவியாக இருந்தால் நீ என்ன தேடி தான் வருவேன்னு சொல்ல பை வந்து ஓகே இனிமேல் அதை தான் நான் ஸ்டாப் பண்ணலான் இருக்கேன்ட்டு. ஆனால் டீம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணாதுன்னு சொல்ல இவன் கேட்குறான் அப்போ எனக்கு நீ பிரேக்கே கொடுக்க மாட்டியான்ட்டு. அப்போ டிம்முமே எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். பட் பையன் என்ன சொல்கிறான்னா என்கிட்ட என்ன பிடிச்சிருக்கிறதுக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறான். அப்போ டிம் அவன் பக்கத்தில் திரும்பி இங்கே பாரு நீ கேட்ட கேள்விக்கு நான் பதிலே சொல்லிடலன்னு சொல்கிறான். ஆக்சுவலாக முன்னாடி ஒரு சீனில் கேட்டிருப்பான்ல உனக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்குன்னு. ஸோ அதுக்கான பதிலை தான் சொல்கிறான். நீ எல்லாத்துலேயும் ரொம்ப குட்டாக இருக்க, ரொம்ப ஸ்டெபனான ஆள், ஆனால் சென்சிட்டிவும் கூட. உனக்குள்ளே அவ்வளோ ஒரு ரொமான்டிக் பர்சன் இருக்காங்க. உன்னை யாராவது லவ் பண்ணால் அவங்கள நீ அவ்வளோ கேர் வச்சு பார்த்துப்ப. உன்னை மாதிரி ஒரு லவ்வபிளான சொல்ல யார் மிஸ் பண்ணுவா, யார் லவ் பண்ணாமல் இருப்பான்ட்டு அவன் பை பக்கத்தில் வந்து சொல்கிறான். அப்படியே 2 பேருக்கும் அவர் ஐ கான்டாக்ட் போக பையும் டிம்மும் அப்படியே நோஸில் அப்படியே டச் பண்ணிக்கிறாங்க. இந்த அழகான ரொமான்டிக் சீனுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நார்த் பையோட வீட்டுக்கு முன்னாடி நின்று ஹியா அதாவது அண்ணான்னு சொல்லி கதவை தட்டிகிட்டு இருக்கான். பை வா நம்ம வேலைக்கு போகலாங்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அப்போ பை பின்னாடி வரான். ஆமாம் நீ எங்கேருந்து வர, அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெஸ் எனக்கு ஃபெமிலியராக இருக்கேன்ட்டு. அதாவது டிம்மோட ட்ரெஸ்ஸுன்னு தெரியும், அவன் அந்த ட்ரெஸ் தான் போட்டு வந்திருப்பான். அதை கேட்கும் போது அப்போ பை சொல்கிறான் இல்லை நேற்று டிம்மை பார்க்க போனேன், அப்படியே மழை வர மாதிரி இருந்துச்சு, அவன் வீட்டில் தாங்கினேன், அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்ல அங்கே நார்த்துமே ஓகே நான் நம்புறேங்கிற மாதிரி அவன் கிண்டல் பண்ணுற மாதிரி பார்க்க இவன் பை சொல்கிறான் இங்கே பாரு நீ எதுவும் இதாக சொல்லிகிட்டு இருக்காதுன்ட்டு. நான் தான் ஒன்றும் சொல்லியேன்னு நார்த்து சொல்ல உன் முகமே எல்லாம் சொல்லுது எனக்கு கிண்டல் பண்ணுறாத மாதிரி தான் பை சொல்லிகிட்டு இருக்கான். சரி ஓகே இப்போ நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறியா இல்லை இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே உன்னோட இடம் எதுங்கிற மாதிரி கெத்தாக சுற்ற போறியாங்கன்னு சொல்ல அப்போ பை சொல்கிறான் நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண தான் போகிறேன், அதுக்கப்புறமும் நான் வேலைக்கு ஒன்றும் கூட வரல, நான் பேக்கரி போய் கொஞ்சம் வேலை முடிக்க வேண்டியது இருக்குது, நான் அங்கே போகிறேன்னு சொல்ல அப்போ நார்த்து வந்து சரி ஓகே அப்போனாலும் நம்ம 2 பேரும் ஒன்றாவே வேலைக்கு போகலாம், என்னன்னா நீ ரெடி ஆகிட்டு வா, நான் உன்னை பேக்கரியில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் வேலைக்கு போய்க்கிறேன் ஓகேவான்னு சொல்ல பை பார்க்குறான் இப்போயே என்னை ட்ராப் பண்ணுறதுல நீ அவ்வளோ ஆர்வமாக இருக்கன்ட்டு. அப்போ தான் நார்த் சொல்கிறான் ஏன்னா இதுதான் என்னோடய லவ் லாங்குவேஜ், நான் உன்னை ட்ராப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல பையும் சிரிச்சுட்டே ஓகேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறமும் நார்த்து பையன் அப்படியே கலாச்சிட்ருக்கான். என்னென்னா இப்போ நார்மலாக யோசிச்சிங்கன்னா பை இந்த இடத்துல வந்து இல்லை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிற ஆள், அவன் எமோஷ்னல் சப்போர்ட்டை வெளியே காட்டிக்காத ஆள். ஆனால் இப்போ வந்து நார்த் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும் போது அவன் ஏற்றுக்கிட்டான். பையுமே மாறி இருக்கான். பை மேலே எல்லாரும் அவங்க அஃபெக்ஷனை ஓப்பனாகவும் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சீன் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நார்த்தியோட கேம்பெயின் தான், அது ரொம்ப நல்லாவே போகுது. அதுக்கப்புறம் டயர்டாக வந்து இவங்க வீட்டில் உட்காராங்க. நார்த்தியும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. பட் இப்படி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ இவமே சொல்கிறான் நீ நல்லா பண்ணுற, எல்லாரையும் பார்த்துக்கிற லெவலுக்கு இருக்க, நல்லா மெச்சூர்ட் ஆகிட்டன்ட்டு. ஆனால் நார்த் என்ன சொல்கிறான்னா ஆனால் நான் ஒர்க்காக இருக்கும்போது ஒர்க்கை தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், இதே பையை பார்க்க போனால் பையை ஃபோக்கஸ் பண்ணேன், பட் உனக்குன்னு நான் டைமே ஸ்பெண்ட் பண்ணல, உனக்குன்னு நான் ஃபோக்கஸே பண்ணலன்னு சொல்ல அதெல்லாம் பரவாயில்லைங்கிறான். பட் நார்த்தோ அதெல்லாம் பரவாயில்ல இல்லைன்னு இல்லை, நான் ஒன்றும் நல்லா பார்த்துக்கணும், இங்கே பாரு நீ டயர்டாக இருக்கில்ல உனக்கு எங்கெல்லாம் மசாஜ் பண்ணணுன்னு சொல்லிட்டு அவன் யூக்கு வந்து மசாஜ் பண்ணி விட சொல்கிறான். அப்போ வந்து இங்கே வலிக்குதுன்னு சொல்லும் போது அவனும் மசாஜ் பண்ணி விட்டுட்ருக்கான். அப்புறம் கன்னத்துக்கிட்ட காட்டி இங்கே வலிக்குதுன்னு சொல்ல கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். அப்புறம் உதட்டில் சொல்லும் போது உதட்டில் கிஸ் பண்ணுறான். அதே மாதிரி தான் நார்த்துமே பண்ண 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக கொஞ்சம் விளையாடிட்டுருக்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அடுத்த நாள் பையோட பேக்கரியில் காட்டினாங்கன்னா அப்போ டிம் வந்து அப்படியே டயர்டாக பை மேலே செஞ்சுக்க டே தள்ளு வேலை செஞ்சுட்டுருக்குன்னு சொல்லி அப்புறம் டிம்மும் அப்படியே குழந்தையோட தள்ளிக்கிறான்.
அப்போ பியோர் கேட்குறான், ஆமாம் பை நான் உங்களுக்கு பதிலாக வேறு ஆளை வேலைக்கு பார்க்கட்டான்ட்டு. ஆனால் பை என்ன சொல்கிறான்னா, இல்லை கொஞ்சம் நான் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கப்புறம் பொறுப்பாக என்ன செய்யணுமோ அதை நானே பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பை சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ டிம் பார்க்குறான், நீ மறுபடியும் சிஇஓ ஆக போறியான்ட்டு. ஆமாம், பட் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இப்போ நான் போனாலுமே என் மேலே இருக்க நம்பிக்கைலாம் நல்லா போயிடுச்சு, அதை நான் திரும்ப கொண்டு வரக்கே டைம் ஆகும்னு சொல்ல, அது எல்லாத்துக்கும் காரணம் டிம் தானே. அவன் வந்து சாரி சொல்கிறான். சரி ஓகே, நீ வேலைக்கு போயிட்டா அப்போ நம்ம எப்போ பார்க்குறது? உங்கள் தாத்தா கண்டிப்பாக என்னை இப்போ மன்னிக்க மாட்டார், உன்னோட ஆஃபீஸுக்கு வந்து நான் பார்க்கவும் முடியாது. ஸோ என்ன பண்ணுறது மாதிரி கேட்க, அப்போ பை கேட்குறான், அப்போனா என்னை கிவ் அப் பண்ண போறியான்ட்டு. ஆனால் டிம்மும் அதெல்லாம் இல்லை, நான் கண்டிப்பாக அது ஒரு வழி இது பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பை மேலே சாஞ்சு அவனுக்கு கொஞ்சிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பை இப்போ ஆஃபீஸ் போக அங்கே அவனுக்கு ஒரு பொக்கேவோட ரெடி பண்ணியிருக்கோம் ஃபோட்டோஸ்லாம் வச்சு. இது யாரோட லவ் லாங்குவேஜ்னு தெரியலேன்ட்டு பை பார்த்துட்ருக்க. அப்போ நானா வரா உங்கள் தாத்தா வந்துட்டுருக்காருன்ட்டு. அப்புறம் தாத்தா கூட பேசுகிறாங்க. பேக்கரியில் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன்னு சொல்ல, ஓரளவு பண்ணிட்டேன், மற்றபடி பியூருக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் மாதிரி இவர்கிட்ட சொல்கிறான். உன்னோட பழைய பொசிஷனுக்கு நீ திரும்ப போகிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, உனக்கு அதில் ஓகேவான்னு கேட்குறாங்க. பையன் ஓகேங்கிறான். பட் இப்போ அவங்க அத்தை தான் அந்த இடத்துல இருப்பாங்க போல், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல, அவளை என் பொசிஷனுக்கு கொண்டு வரலான்ட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு இப்போ ரிட்டையர்ட் ஆகணும்னு தோணுச்சு. ஸோ ரிட்டையர்ட் ஆகிட்டு என் பேர பசங்களோட நான் வீட்டில் உட்காந்து விளையாட போகிறேன், என்ன ஓகேவான்னு கேட்க, பையும் சிரிச்சுட்டு ஓகேங்கிறான். அப்புறம் நார்த்தியோலாம் எப்படி வேலை பண்ணுறாங்கன்னு கேட்க, தாத்தா சொல்கிறாரு ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்கன்ட்டு. நார்த் இப்போ கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டாலன்னு சொல்ல, அவன் ரொம்பவே மெச்சூர்ட் ஆகிட்டான். அதோட பை நீயுமே மெச்சூர்ட் ஆகிட்டேன்னு சொல்ல, பை சொல்கிறான், ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வரும்போது நம்ம மெச்சூர்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பை சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க தாத்தா கேட்குறாரு, சரி ஓகே உனக்கும் டிம்முக்கு இடையில என்ன ஆச்சுன்ட்டு. அப்போ பையன் அப்படியே சேட் ஆகிற என்ன சொல்கிறதுன்ட்டு. அப்போ தாத்தாவே சொல்கிறாங்க, ஆக்சுவலாக அவங்க எல்லாரையும் நான் தூரத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன், ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும்ன்ட்டு. அப்போ பையுமே நீங்கள் நினைக்கிறதா அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அப்போ பை வந்து டிம் என்னை விட்டு போக மறுக்கிறான்னு சொல்ல, அப்போ அவங்க தாத்தா சொல்கிறாரு, சரி ஓகே நான் உனக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன், உனக்கு உலகத்தில் யாருமே உன்னை லவ் பண்ணல, அப்படி அங்கே டிம் ஒருத்த மட்டும்தான் இருக்கான்னு நினச்சிடலாம், நீ அவனை லவ் பண்ணாத, அவனை நீ திரும்ப அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சின்னா அவன் யார், அவன் எங்கேருந்து வந்திருக்கான், அவனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்ல, பை கேட்குறான், இப்போ டிம்மை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க சொல்கிறீங்களான்ட்டு. அப்போ அவங்க தாத்தா திட்டாரு, ஆமாம் அவனும் ஒன்று விட்டு போக மாட்டான், நீயும் அவனை விட்டு போக மாட்டான், வேறு என்ன வழி இருக்குது, அவனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்கிற மாதிரி சொல்ல, அப்புறம் பையவர் வந்து கத்தி பேசினாலுமே அவர் சொல்கிறது புரிஞ்சு அவன் சிரிக்கிறான். சரி அந்த பொக்கே உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க, பையன் அதை பார்த்துட்டு பிடிச்சிருக்குங்கிறான். அவங்க தாத்தாவும் சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் பையன் அந்த பொக்கே எடுத்து பார்க்குறான். அதில் நார்த், பை, அப்புறம் டாசன், அவங்க தாத்தா இவங்க எல்லோரும் இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் தான் இருக்கும். அதை பார்த்து இவன் ஹாப்பியாக பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் அங்கே தான் நார்த்தும் வந்திருக்காங்க. அவனுங்க 2 பேர் என்னென்னா குழந்தைங்களாட்ட எதோ வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. நீங்கள் விளையாடுறதுக்கு உங்கள் ரூமில் போய் விளையாடலன்னு சொல்ல, நார்த் அதை மட்டும் கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் காலிங் பெல் சத்தம் கேட்குது. உன்னோட செஃப் தான் வந்துட்டார் போலன்ட்டு நார் சொல்ல, இப்போ நான் உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னல, அப்போ மட்டும் உனக்கு காது கேட்கலன்னு சொல்கிறான். அப்போ நார்த் அப்படியே சிரிச்சிட்ருக்கான். அப்புறம் பை போய் கதவை திறக்க அங்கே டிம் ரெடியாக சமைக்கிறதுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். இன்றைக்கி டே எப்படி இருந்துச்சுன்னு கேட்க, பை நல்லா இல்லைங்கிறான். சரி ஓகே பேட் டேனா பேட் டே தான் சொல்லிவிட்டு அவன் நேராக சமைக்க தான் வரான். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு கேட்க இவன் வந்து ஸ்டேக்குங்கிறான். அப்புறம் பையும் ஓகேன்னு சிரிச்சுட்டு போய் அவன் இவன் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டான். இப்போ டிம் என்ன பண்ணுறான்னா சமைச்சிட்ருக்கான். அப்படியே பையவும் பார்க்குறான். பையன் அவங்க 2 பேர் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்கானா. ஸோ பையன் ரசிச்சுட்டு இவன் சமைச்சு கொண்டு வந்து அவங்க எல்லாருக்குமே கொடுக்குறான். அதுக்கப்புறம் டிம்மும் பையும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அது எப்படின்னா டிம் வந்து பைக்கு ஊட்டி விடுற மாதிரி ஊட்டி போய்டு, அப்போ அப்படியே எடுத்துடுறான். அந்த மாதிரி விளையாடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி விளையாடிட்டே ஊட்டி விட்டுட்ருக்க ரொம்ப ஹாப்பியாக அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. இவங்க 4 பேரோட பாண்டிங் பார்த்திங்கன்னா ஃபேக்காகவே தெரியாது, அவ்வளோ லவ் இருக்க மாதிரி தான் தெரியும். எனக்கு இதோட இந்த எபிசோட் முடியுது. எனக்கு இந்த எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் இப்போ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுலேயுமே இதில் என்ன எமோஷன்ஸ் கன்வே பண்ணுமோ அது அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா பையை பற்றினா இப்போ நல்லாவே நம்மளுக்கு தெரியும். பை வந்து நல்லா எல்லா வேலையும் அவனே பார்த்துக்கக்கூடிய ஆள் தான். பட் வந்து அவன் எமோஷ்னலான சென்சிட்டிவ் ஆள் கூட, அதை வெளியே காமிச்சிக்க மாட்டான். ஸோ மற்றவங்களுக்கும் அவனுக்கு அந்த சப்போர்ட் வேணும்னு தெரியவே இல்லை. பட் இப்போ அவன் அதை காட்டும் போது எல்லோரும் அவனுக்கு தேவையான லவ்வை தராங்க. அப்புறம் பைக்கான ஒரே எமோஷ்னல் சப்போர்ட் அவனை பற்றி அவன் இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆனானா அது டிம் கிட்ட மட்டும்தான் போல். டிம்முமே பைக்காக எப்பயுமே இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. நார்த்துமே அவங்களுக்கு ஒரு நல்ல தம்பியாக இருப்பான். யூவை என்ன தான் பை திட்டினாலும் ஃபஸ்ட்டெல்லாம்
இப்போ வந்து அவங்க 4 பேரோட பாண்ட் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த க்யூட் அண்ட் லவ்லியான எபிசோடை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹே மை பீல்.